தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சைவம், வைணவம் குறித்தும், பெண்கள் குறித்தும் பேசிய கருத்து சர்ச்சைக்குள்ளானது. இதனையடுத்து அதிமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் திமுகவின் துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து அவர் விலக்கப்பட்டார். இந்த நிலையில் மீண்டும் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் இன்று பெண்களை குறித்து தொடர்ந்து அவதூறாக பேசி வரும் தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு நகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம், மரக்காணம், திண்டிவனம், செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திண்டிவனத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக விழுப்புரம் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் பெண்கள் கோல்டு விக் அணிந்து வந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் மரக்காணத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலும் பொன்முடிக்கு எதிராக பதாகைகள் ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் ஆங்காங்கே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.